இங்கே பிஜேபி இங்கே வளர விட்டது யார்? விதைச்சு தண்ணி ஊற்றுனது யார்? கலைஞர் தான். முரசொலியில் இப்போ எழுதலையா? ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை போய் பற்றி திமுக காரங்க வீடு வீடா சொல்லுங்கன்னு எழுதுனாரா எழுதலையா? அன்னைக்கு குறைஞ்ச சந்தர்ப்பவாத கூட்டணின்னு சொல்லுங்க, கொள்கை கூட்டணின்னு ஏன் சொல்றீங்க? சந்தர்ப்பவாதிகள் தானே அப்ப நீங்க. அதுதான் தலைவர் தளபதி அவர்கள் சொல்றாரு. நான் கேக்குறேன், இப்போ திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, இப்போ நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் தாவேகாவோட கூட்டணி சேர்றாங்க. அது என்ன கூட்டணி? ஜனநாயகத்துக்கான கூட்டணி. என்ன சொல்லுவீங்க? திமுகவோட இருக்கும்போது 4 வருஷம் 5 வருஷம் கூட இருந்தாங்க. திமுக செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பங்கு இருக்கு. உங்ககிட்ட வந்தோன்னு சுத்தமா மாறிடுவாங்களா? கூட்டணி இல்லை என்றால் தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயிப்பது முடியாது அப்படின்ற நீங்க உணர்ந்துட்டீங்க. கூட்டணி ஆரம்பிச்சு தான் தேர்தலை கொண்டு போகணும் அப்படின்றது இல்லை, ஆனால் எல்லோரோடும் சேர்ந்து போகணும்ன்றதுதான் தலைவர் தளபதியுடைய நிலை. நாம் தமிழர் கூட்டணியே கிடையாது, தனி அவங்க தனி. அவங்க ஒரு வாக்கு இல்ல இல்ல, அவங்க நிலைப்பாடு யாரோடவுமே இல்லைன்னா யாரோடவும் இல்லைன்னு சொல்லி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். 8% 10% ஆகுதா, 6% ஆகுதா? இல்ல, அதுதான் உங்களுக்கான சதவிகிதத்தை தான் காட்ட முடியும். அப்ப தாவேகா தனியாக நிற்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, நீ கூட்டணி தான் உங்களுக்கு தேவை. காவல்துறை நடவடிக்கை தவறு செய்தாங்கன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எடப்பாடியார் ஆட்சியில் நீங்க எப்படி கேட்டீங்க பதவி விலகணும்னு சொல்லி? சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்கு. ஏன் நீங்க சிபிஐ எடுத்த வழக்கை நீங்க நீதிமன்றம் போய் போராடி நாங்க தான் பண்ணுவோம் சிபிசிஐடி விசாரணை அப்படி சொன்னா எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுவீங்களே, இந்த காவலர்களை இந்த காவல்துறையை மறைப்பதற்காக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி அண்ணா நகர் மாணவியினுடைய பாலியல் வழக்கில் அதை தானே பண்ணீங்க. அப்போ உங்களுடைய காவல்துறையின் மீது உங்களுக்கு இன்னைக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இதை தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வேங்கை வயல் பிரச்சனைக்கு சிபிஐ மாற்றுங்க. வணக்கம், இது பிராம்ட்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தாவேகா கட்சியிலிருந்து ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ புதிய வரவான தாவேகா, நடிகர் விஜயுடைய கட்சியான தாவேகா 2026 தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் எல்லா அரசியல் கட்சிகளோட பார்வையும் தாவேகா மேலே இருக்குது. எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்னு. ஏன்னா கூட்டணியாக தனித்து நிற்கிறாங்களா, யாரோட கூட்டணி வைப்பாங்க, இல்லை சரிசமமாக பகிர்ந்து கொள்கிறார்களா, பல்வேறு குழப்பமான கூட்டணி பேச்சுக்கள் இருந்தாலும் இப்போது அறிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள் தன்னுடைய தலைமையில் தான், அவரது முதல் வேட்பாளர் அவர் தான் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இந்த கூட்டணிக்கெல்லாம் பல்வேறு முற்றுப்புள்ளிகள்லாம் வைக்கப்பட்டதுன்னு கூட வச்சுக்கலாம். இவங்களோட சேருவாங்க, அவங்களோட சேருவாங்களா, யார் தலைமையெல்லாம் இருந்தாலுமே இந்த 2026 தேர்தலை ஒரு புதுதாக வந்த ஒரு கட்சி தனித்து களமிறங்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது இன்னைக்கு 2026 காலச்சூழல் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கு. கடந்த முறை பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இல்லாத ஒரு எம்ஜிஆருக்கு பிறகு இந்த அம்மையார் தொடர்ச்சியாக 2 முறை இங்கே திராவிடத்தை பேசியவர்கள், சிறுபான்மையினுடைய மக்களுடைய காவலனாக நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள், இவர்களால் ஒரு முறை கூட தொடர்ச்சியான ஆட்சியை இங்கே தர முடியல மக்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போது எல்லாமே இவர்கள் ஒரு அஜெண்டாவோட வருவாங்க. நமக்கு நாம் தான், நம்மோடு ஸ்டாலின், மக்களோடு ஸ்டாலின், இப்போது புதிய விடியல் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு. இப்போது ஒரு புது ட்ரெண்ட், ஓரணியில் தமிழ்நாடு. தமிழ்நாடு எத்தனை அணியில் இருந்திருக்கு? தமிழ்நாடாக தான் இருக்குது. நீங்கள் தான் அணிகளை மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அது அவருக்கு ஓரணியில் தமிழ்நாடுன்னா அனைவரையும் ஒன்று சேர்க்குறாரு. ஏன் இதுக்கு முன்னாடி சேர்க்கல? ஏன் இதுக்கு முன்னாடி ஒன்றும் சேர்க்கல? சேர்த்தவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நேற்று கூட 6ஆம் தேதி மதுரையில் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் மாநாடு நடத்தியிருக்கிறாரு. உங்களுடைய கட்சியில் தான் கூட்டணியில் இருக்கிறாரு. 2 தொகுதியில் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய சின்னத்திலே நின்று அவர்களுடைய கொள்கையவே உடைச்சிட்டிங்க. முஸ்லீம் லீக் இந்த மாதிரி ஒரு இடத்துல 1 சீட்டு 2 சீட்டுக்கு தேஞ்சு போயிடுச்சுன்றதுனால தான் மாற்றுக்கான களத்தில் இருந்து சமுதாய இயக்கமாக இருந்தவர்கள் கட்சியின தேர்தல் ஓட்டு அரசியலுக்கு உள்ளே வராங்க. 2007 உள்ளே வராங்க அரசியலுக்கு. அப்போ அவர்களுடைய கொள்கை என்ன? அவர்களுடைய கொள்கை 1 சீட்டு 2 சீட்டுக்கு நம்ம விலை போகக்கூடாது, நம்மளுடைய தனி சின்னத்தில் தான் நம்மளுடைய பிரதித்துவத்தை பிரதிபலிக்கணும் அப்படின்றது தான் அவர்களுடைய கொள்கை முழக்கமாக இருந்தது. மாநாடு தாம்பரத்தில் நடந்த மாநாடில் அதுதான் அவர்கள் பிரகடனப்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 சீட்டு திமுகவினுடைய சீட்டில் தான். அப்போது அந்த கட்சியில் இருந்தே தான் விலகி திமுகவில் உறுப்பினர் ஆனது மட்டும் கிடையாது. இல்லை, எல்லா வேல்முருகனுக்கும் அவருக்கு அப்படி இருக்காரு. இல்லை, அவருக்கு காதர் மொய்தீனுக்கு அந்த மாதிரி சூழல் இல்லை. அவர்களுடைய கட்சியே இருக்குது.
அவர்களுடைய கட்சியினுடைய இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்கும்போது ஒரு சில தேர்தல் காலத்துக்காக சில சூழ்நிலைகள் ஏன் மாறி அப்போ உங்க கொள்கையை விட்டுட்டு தானே வரீங்க? அப்போ நீங்க கொள்கையில இல்லையே. நீங்க சிறுபான்மையினுடைய மக்களா பாதுகாவலனா இருக்கிறேன்னு இன்னைக்கு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனை எம்பியில் நீங்க எத்தனை சதவீதத்தை கொடுத்தீங்க? மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை சதவீதத்தை கொடுத்துட்டீங்க? நீங்க எவ்வளவு சொன்னாலும் 12% வாக்கு இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் வாக்கு யாருக்கு இருக்குன்னா திமுகவுக்கு தானே இருக்கு. அதை தான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நீங்க ஏமாற்றப்பட்ட ஒரு சமூகம் இன்னைக்கு விழிச்சுக்குச்சு. அது தலைவர் தளபதி அவர்களுடைய வருகைக்கு பிறகு நடந்திருக்கு. திமுகவின் பக்கம்தான் இஸ்லாமியர்கள் ஓட்டுன்றது எழுதப்படாத ஒரு சட்டமாக இருந்துச்சு. அதை இன்னைக்கு அனைத்தையுமே அடித்து உடைச்சிருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள். தன்னுடைய வருகையினால இஸ்லாமியர்கள் மீது இருக்கக்கூடிய அரவணைப்பும் ஆதரவும் அவர் கொடுக்கக்கூடிய குரலும் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றேன். நீங்க வெறும் தலைவர் தளபதி அப்படின்னு சொன்னீங்கன்னா திமுக அவங்களும் தளபதி தான் சொல்றாங்க. இல்லை, யார் வேணா சொல்லிட்டு போகலாம். இன்னைக்கு தளபதினா யாருன்றது ஒட்டுமொத்த தமிழகம் ஒன்றிய அரசியலும் இன்னைக்கு யாருன்றது தெரியும். புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தெரியும். அதுக்கு முன்னாடியே தெரியும். தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இல்ல, இன்னைக்கு தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்த ஒன்றியமே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தை. அதை நீங்க மறுக்க முடியாது. ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு வருடம் தான் ஆச்சு தாவாக்கா. ஒரு வருடம் ஆன கட்சிக்கு நீங்க 75 ஆண்டுகள் பழமையான. அதுக்கு முன்னாடில இருந்து அவங்க ஆட்சி செய்யறாங்க. ஒண்ணு தளபதின்ற பட்டம் அதுக்கு முன்னாடில இருந்து வச்சுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, தலைவர் தளபதி அவர்கள் தாவேக்காவனுடைய தலைவர் தளபதி அவர்கள் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பூத் கமிட்டி நடத்துகிறீங்க. இதுக்கு முன்னாடி 75 ஆண்டுகள் வரலாறுல சொல்லிங்க, என்னைக்கு நீங்கள் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பூத் கமிட்டி நடத்துனீங்க? இல்லையே. பூத் கமிட்டியினுடைய முகவர்கள் நீங்கள் போடுறீங்க. எப்போ இதுக்கு முன்னாடி 74 ஆண்டுகளில் என்னைக்கு நீங்கள் போட்டீங்க? இப்போ அவங்க அமைப்பு ரீதியாக பலமாக இருக்காங்க. ஆரம்பத்திலேருந்து பலமாக இருக்கிறவங்க நீங்கள் இன்னைக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் போடுறீங்க? அந்த பயம் எங்கேருந்து வந்துருச்சு உங்களுக்கு? மதுரையில் ரோட் ஷோ நடத்துறீங்க, நிச்சயமான பயம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. புரியுதுங்களா? உங்களுடைய மதுரையில் மாநாடு நடத்துறீங்க, ரோட் ஷோ நடத்துறீங்க. அவர் தலைவர் திரும்பி பார்த்தாலே அது ரோட் ஷோவாக தான் இருக்குது. மக்களுடைய வெள்ளத்தில் தான் இன்னைக்கு மிதந்து தான் போய்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? நீங்க அதுக்காக காசு கொடுத்து சினிமா கவர்ச்சியை மட்டும் நீங்க நம்பாதீங்க, கூட்டம் சேருதுங்கிறதுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்ற மாதிரி அவங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பயம்? இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே பதட்டத்தில் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடியவனை அடித்து மிக படுபாதகமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறையினரால். நீங்கள் அந்த வீட்டுக்கு போகலை, உங்களுடைய மகன் போகலை, ஆனால் நீங்கள் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறீங்க. எப்படி? இதுதான் சமூக நீதியா? இதுதான் சமூக நீதியினுடைய பார்வையா? இங்கே எங்கே இருக்குது சமூக நீதி? ஜனநாயகம் எங்கே இருக்குது? புதிய விடியல் எங்கே இருக்குது? 27 வயது இளைஞன் தானே, தகப்பனை இழந்தவன் தானே, அத்தனை பேருக்கு அப்பா அப்பான்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்பா இல்லாத ஒருத்தனை தான் இப்போ அடித்து கொண்டுட்டீங்க. அப்போ நீங்கள் அப்போ அவனுக்கு அப்பாவா நின்றுக்கணும்ல. ஒரு காவல்துறை நடவடிக்கை தவறு செய்தாங்கன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எடப்பாடியார் ஆட்சியில் நீங்கள் எப்படி கேட்டீங்க பதவி விலகணும்னு சொல்லி? சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்கு. ஏன் நீங்கள் சிபிஐ எடுத்த வழக்கை வந்து நீங்கள் நீதிமன்றம் போய் போராடி நாங்கள் தான் பண்ணுவோம், சிபிசிஐடி விசாரணை அப்படி சொன்னால் எதிர்கட்சிகளுக்கெல்லாம் குற்றம் சாட்டுவீங்களே, இந்த காவலர்களை இந்த காவல்துறையை வந்து மறைப்பதற்காக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது இதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி அண்ணாநகர் மாணவியினுடைய பாலியல் வழக்கில் அதை தானே பண்ணீங்க, அதை தானே பண்ணீங்க. அப்போ உங்களுடைய காவல்துறையின் மீது உங்களுக்கு இன்றைக்கி நம்பிக்கை வந்துருச்சா? இதை தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வேங்கை வயல் பிரச்சனைக்கு சிபிஐ மாற்றுங்க. நம்பிக்கை இல்லை. உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமா போன்றவர்கள் போய் சொல்கிறாரா இல்லையா? அதாவது தமிழ்நாடு 14 மாதங்களை கடந்தும் அண்ணன் திருமா அவர்கள் போய் சொல்றாரு, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவன் மீது நீங்க வழக்கு போட்டதை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போ இந்த சிபிஐக்கு மாத்தினதுல 2 முக்கியமான வேறுபாடுகள் இருக்கு. நீங்க சொல்ற பல்வேறு வழக்குகளுக்கும் இந்த வழக்கும் வேறுபாடு இருக்கு. இது ஒரு காவல்துறை மேலேயே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அதே காவல்துறை விசாரித்தால் அது சரியாக இருக்காதுன்னு சிபிஐக்கு மாற்றது வேற. மற்ற வழக்குகளை விசாரிக்க வேண்டியது காவல்துறை, அவங்க விசாரிப்பாங்க. காவல்துறை மேலேயே வழக்குகள் இருக்கு. அண்ணா நகர் மாணவியினுடைய பாலியல் மேல குற்றச்சாட்டு மேல காவல்துறையினருக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா? அவர்களுடைய தலையீடு இருக்கா இல்லையா? சொல்லுங்க. தலையீடு இல்லைன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துருச்சு. எப்போ? அப்ப அந்த ஆய்வாளர் எதுக்கு நீங்க தகுதி நீக்கம் பண்ணீங்க? இல்ல, யார் அந்த சார்லாம் கேட்டீங்கல்ல, கேட்டாங்க. இல்ல நீங்க அது நீங்க சொல்றது அண்ணா பல்கலைக்கழகம். நான் சொல்றேன் அண்ணா நகர் சிறுமியினுடைய பாலியல் பிரச்சனையில பேசுறேன். அப்போ அந்த ஆய்வாளரை தகுதி நீக்கம் பண்றீங்க. அதிமுகவை சார்ந்த ஒருத்தர் என்னன்னு கேட்க ஒரு பஞ்சாயத்துக்காக வந்தவரை தூக்கி இவர் தான் அந்த சாருன்னு சொல்றீங்க. ஒருத்தனுடைய குடும்பத்தை இன்னைக்கு சீரழிச்சிட்டீங்கல்ல, அவர் தான் அந்த சாரா? அவர் தான் அந்த சாரா? சொல்லுங்க.
இல்ல யார் அந்த சார்னு கேட்டு நீங்க கேள்வி சொல்லுங்க. பதில் சொல்லலையே. ஞானசேகரன் யார்கிட்ட பேசுறான்னு சொல்லுங்க. அந்த ஞானசேகரன் யார்ட்டையும் பேசலன்னு கோர்ட்டே சொல்லுது. அந்த பாதிக்கப்பட்ட மாணவி சொன்னாலே. பாதிப்பட்ட மாணவன் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி இல்லவே இல்லைன்னு இப்ப சொல்றாங்கன்னு கோர்ட் சொல்லிருக்கு. அததான் சொல்றேன். இப்ப நீங்க நீதிமன்றம் அப்ப சொல்றதை தானே அன்னைக்கு எடுத்துக்கணும். அப்ப அன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப அன்னைக்கு முதல் தகவலை பதிவு பண்ணும்போது அந்த மாணவி சொன்னதை ஏன் நீங்க ஏத்துக்கல? அந்த மாணவி சொன்னதாகவே வெளியில பேசப்பட்டதே தவிர அந்த மாணவி சொன்னாங்களா நமக்கு தெரியாதுல்ல. அந்த மாணவியினுடைய ஸ்டேட்மெண்ட் தான் இவர் ஒரு சாருக்கு கால் பண்ணி சொல்றாரு அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபோன் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுது, எல்லாமே பார்க்கப்படுது. ஆனால் அதற்கு முன்னாடியே அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா இந்த பொண்ணு ஏன் சொல்லணும்? ஒரு தவறான ஒரு செய்தியை, தனக்கு நடந்த ஒரு குற்றத்தை தைரியமாக கொண்டு வந்து வெளியில் சொல்லக்கூடியவர்கள் ஏன் பொய் சொல்லணும்? அப்ப நீதிமன்றம் அதை கேட்டுக்கணும்ல. நீதிமன்றத்தின் வழக்கில் போகும். எல்லாமே எல்லாருக்கும் அங்கே பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியை எதிர்க்கக்கூடிய பலம் எல்லாம் ஒரு சாதாரண குடும்பத்துக்கு, ஒரு மாணவிக்கெல்லாம் கிடையாது. அப்பேற்பட்ட குடும்பங்கள்லாம் இங்கே இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதெல்லாம் தெரியுது. இன்றைக்கி சென்னை மாநகராட்சியினுடைய கமிஷனர் மேலே எவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு உங்களை போன்ற ஒரு நெறியாளர், ஒரு செய்தியாளர் எல்லா தகவல்களையும் எடுத்து வெளியில் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்கள் இன்றைக்கி இது வரைக்கும் ஏன் மறுப்பு தெரிவிக்காமல் இருக்கீங்க? ஏன் தெரிவிக்காமல் இருக்கீங்க? உங்களுடைய ஆட்சியில் மக்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை, திருப்திகரமாக மக்கள் இல்லை. மாணவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், ஜாக்டோ ஜியோ அமைப்பு இன்னைக்கு யாரை நம்பி இருந்துச்சு இத்தனை ஆண்டுகள்? அதிமுக காலகட்டத்தில் இருந்து பொங்கி எழுந்து புதிய விடியலுக்கான ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தார்களா? இல்லை. இன்னைக்கு எங்கே இருக்கு? செவிலியர்களுடைய போராட்டத்தில் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு யார் பக்கம் இருக்கு? இங்கே பாருங்க, புரட்சின்றது மிகப்பெரிய ஒரு எழுச்சியினால மாற்றத்தினால வரக்கூடியது. இப்போ எல்லாமே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே தாவாக பக்கம் திரும்புவாங்கன்ற மாதிரி சொல்றீங்க. திரும்பிட்டாங்கன்னு சொல்றீங்க. திரும்பிட்டாங்க. பொதுமக்கள், வெகுஜன மக்களுடைய மிகப்பெரிய ஒரு பேராதரவு இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்களுக்கு. இது நீங்க எல்லாருமே ஆதரவுன்னு வெளியிலன்னு சொல்றீங்கல்ல. ஒரு தேர்தலில் நின்று உங்களுக்கு ஒரு வாக்கு சதவிகிதம் எவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா தானே உங்களுக்கு அது. அதனால நீங்க ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சதவீதத்தை காட்டக்கூடிய தேர்தல் இல்லை இது. மக்களுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு மக்கள் விரும்பிட்டான். தாவேக்கா மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கல. மக்கள் விரும்புகிற மாற்றம் வேணும். மக்கள் விரும்புகிற மாற்றம் நீங்க தாவேக்காக்கு நீங்க சொல்றீங்க. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து அது தனக்குன்னு சொல்லுவாங்க, அதிமுக தனக்குன்னு சொல்லுவாங்க. 14 ஆண்டுகள் அண்ணன் சீமான் போன்றவர்கள் கத்திட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? 2.7 3.4 8%. அதுதான் சொல்றேன். 8% வந்துச்சு. ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும் தான் இந்த சதவீதம் டக்குன்னு உயர்ந்துச்சு. அதுக்கு முன்னாடி 7 ஆண்டுகள் அவ்வளோ வாக்கு உங்களால் உயர்த்த முடியலை. இது மற்றும் ஒரு அரசியல் கட்சியெல்லாம் மாற்றத்திற்கான ஒரு கட்சின்னு நீங்கள் பிரகடனப்படுத்துனீங்க. ஆனால் மக்கள் இன்னைக்கு அதுக்கு உங்கள் பக்கம் வரலை. இன்னைக்கு இந்த சமூக நீதிய கொள்கையை கொண்டவர்கிட்ட இன்னைக்கு அதை விட அதிகமான வாக்குகள் இருக்கு. இல்லை, நீங்கள் வாக்குகள் இருக்குன்னு சொல்லி நிரூபணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்ல முடியும்னு கேட்குறேன். நிரூபிக்கிறதுக்காக நாங்கள் என்ன அடுத்த மாதம் ட்ரையலில் ஒரு இடைத்தேர்தல் நின்றுக்கலாமே? இல்லை, இடைத்தேர்தல் எங்களுடைய நோக்கம் இல்லை. கட்டமைப்புகள் அதற்கானது அல்ல. எங்களுடைய நோக்கமும் பயணமும் தலைவர் தளபதியானது தெளிவாக இருக்கு. அதில் ஒருபோதும் அவருடைய பயணத்தை மாற்றிக்கல. அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறாரு. அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் என்னவோ அதை தான் போய்கிட்டு இருக்கிறார். நீங்கள் 1000 விமர்சனங்களை முன்னாடி வைக்கலாம். அவர் பார்வையில் அவர் இப்போ உங்களுடைய விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் வளைஞ்சு போகணுன்றது இல்லை. தான் வந்த என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ மக்களுக்கான பாதையில் அவர் தெளிவாக இருக்கிறாரு. அதுக்காக வரக்கூடியதெல்லாம் இதை இப்போ சமீபத்தில் கூட தான் ஒரு எம்எல்ஏ இறந்துட்டார், உடனே அந்த தேர்தல் வந்ததுன்னா அதில் போய் நின்றணுன்றீங்களா? இல்லை, மாற்றம் இங்கிருந்து தொடங்கப்படுவதில்லை. மக்களை சந்திப்பதில் நீங்கள் ரொம்ப ஒரு சாதாரணமாக சொல்கிறீங்க. ஒரு எம்எல்ஏ இறந்துட்டார், தேர்தலில் நிற்கிறோம்னா ஒரு தொகுதியோட தேர்தல், அந்த ஒரு தொகுதியில் உங்களுக்கு பலம் என்னன்னு தெரியும்ல. பர்கூரில் ஜெயலலிதா தோத்தாங்க, ஞாபகம் இருக்கு. அது 96 தோத்தாங்களா இல்லையா? இதுதான் ஆளுங்கட்சியினுடைய நிலைப்பாடு. புரியுதுங்களா? இந்த தேர்தலை இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுமே மறுத்திருக்கிறார். அப்போ தோல்வியை ஒப்புக்கொண்டார் எதிர்க்கட்சி தலைவர்னு அதே சட்டமன்றத்தில் கூட்டத்தொடரில் அம்மையாரும் பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் இப்போ இந்த மாதிரி தான் அநியாயத்தோடு தான் பண்ணுவீங்கன்னு அவர் சொல்கிறாரு. புரியுதுங்களா? அது இப்போ அரிதிலும் அரிது. திருமங்கலம் ஃபார்முலான்னா எல்லாருக்குமே இன்றைக்கி தெரியும். புரியுதுங்களா? இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு. சமீபத்தில் கொங்கு மண்டலத்தில் நடந்த ஒரு தேர்தலுக்கு என்னெல்லாம் நடந்தது, எல்லாரையும் அரங்கம் அமைச்சு படம் போட்டு காட்டி சாப்பாடு போட்டு போகும்போது கையில் காசு கொடுத்து அனுப்பிச்ச நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் 1000 கூத்துக்கள் பண்ணாலும் இங்கே மக்கள் தெளிவான ஒரு மனநிலையில் இருக்கான். தலைவர் தளபதியினுடைய வருகை தான் மக்களுக்கான ஒரு மாற்றம்ன்றத நினைக்கிறேன். உங்க 2 பேரையும் 54 வருஷமும் 74 வருஷமும் ஆளை வச்சு பார்த்தாச்சு. அதனால போதும் சாமின்னு சொல்றோம். இல்லை, இப்போ எதிர்த்தரப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு 25% வாக்கு வச்சிருக்கவங்க அதிமுக இல்லையா? அதிமுக வாக்கு வங்கி இருக்கு, நம்ம மறுக்க முடியாது. அப்படிங்கும் பொழுது இந்த அதிமுகவோட 25% வாக்கும் தாவேக்கா எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்க முடியுமா? ஏன் அப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? அதிமுகக்கு 25% வாக்கு இருந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன
இன்னைக்கு அந்த கடந்த தேர்தலில் காட்டிட்டாங்க, அவ்வளோதான். அடுத்த தேர்தலில் அந்த 25% வாக்கு வருதான்றதான் நீங்கள் பார்க்கணும். திமுக நான் என்ன கேட்குறேன்னா, அவங்களுக்கு அந்த வாக்கு சதவீதம் இருக்குது, இவர்களுக்கு அந்த வாக்கு சதவீதம். அப்போ இவர் பின்னாடி நிற்க கூட்டங்கள்லாம் எங்கள் வேற்று கிரகத்திலேருந்து வந்துச்சா? இன்னைக்கு 1.5 கோடி தொண்டர்கள் ஆன்லைன் மூலியமாக பண்ணியிருக்கான். மேனுவலாக உங்களை மாதிரி கதை சொல்கிற வேலை இல்லை. ஆன்லைனில் தான் நீங்கள் பதிவே பண்ண முடியும். தலைமை கழகத்துக்கு போய் விண்ணப்ப படிவம் கொடுத்து சீலை போட்டு உங்களுக்கெல்லாம் அட்டை அடித்து கொடுக்குற வேலை இல்லை. ஆன்லைனில் போனீங்கன்னா உங்களுக்கான ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டும் இருந்தால் நீங்கள் உறுப்பினர் ஆகலாம். அதுதான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த 50% வாக்கு என்னாச்சுன்றீங்க, இருக்குன்றீங்க, என்ன ஆகும்ன்றீங்க வந்து பாருங்கன்னு சொல்கிறேன். இந்த 50 மாறுது, மாறப்போகுதுன்னு சொல்ல வரீங்க. திரும்பவும் சொல்கிறேன், பிஜேபியை கொள்கை எதிரின்னு அறிவித்த ஒரே கட்சி தமிழகத்தில், இந்திய ஒன்றியத்தில் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். கொள்கை எதிரியாக அறிவித்தவங்க மட்டும்தான். அதுக்கு முன்னாடி அறிவித்த அத்தனை பேருமே கூட்டணியிலலாம் போய் நின்றுட்டாங்க. அதிலலாம் திமுக நிற்கலையா? இங்கே பிஜேபி இங்கே வளர விட்டது யார்? விதைச்சு தண்ணி ஊற்றுனது யார்? கலைஞர் தான். முரசொலியில் இப்போ எழுதலையா? ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை போய் பற்றி திமுக காரங்க வீடு வீடா சொல்லுங்கன்னு எழுதுனாரா, எழுதலையா? அன்னைக்கு சந்தர்ப்பவாத கூட்டணின்னு சொல்லுங்க, கொள்கை கூட்டணின்னு ஏன் சொல்றீங்க? சந்தர்ப்பவாதிகள் தானே அப்ப நீங்க. அதுதான் தலைவர் தளபதி அவர்கள் சொல்றாரு. நான் கேக்குறேன், இப்போ திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. இப்போ நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் தாவேகாவோட கூட்டணி சேர்றாங்க. அது என்ன கூட்டணி? ஜனநாயகத்துக்கான கூட்டணி. என்ன சொல்லுவீங்க? திமுகவோட இருக்கும்போது 4 வருஷம் 5 வருஷம் கூட இருந்தாங்க. திமுக செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பங்கு இருக்கு. உங்ககிட்ட வந்தோன்னு சுத்தமா மாறிடுவாங்களா? திமுகவில் செய்யக்கூடிய அத்தனையிலும் பங்கு இல்லைன்றதுனால தான் அண்ணன் ஒரு இதுலையுமே கூட்டத்தில் கொக்கரிக்கிறார். நீங்க எதிர்பார்க்குறீங்க யாருக்கு வந்துருவாங்கன்ட்டு? வருவாங்கன்றது அதாவதுங்க, நீங்கள் இப்போ இருக்கிறவர்களை மடைமாற்றம் செஞ்சு கொண்டு வந்து பேச வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு பேராசிரியர் ஜவாஹர்லால் மதுரை மாநாட்டில் பேசிட்டாரு. உரிய பிரதித்துவத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு அடம் பிடிக்கிறாரு. புரியுதுங்களா? எங்களை இது போல் ஏமாத்தாதீங்கன்னு சொல்கிறாரு. எங்களுக்கான பிரதித்துவம் வேணும்னு சொல்கிறாரு. அண்ணன் வன்னியரசும் அதுதான் பேசினார். பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்டை சேர்ந்தவர் என்ன பேசினார்? அதுதான் பேசினார். இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் என்ன பேசினார்? அதுதான் பேசினார். இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஜனநாயகத்தை மீட்டு தாங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் ஏற்கனவே மாற்றத்திற்கான ஒரு வேலைக்காக வந்தோம். இவங்க 10 ஆண்டுகள் இந்த மாதிரி ஊரை நாசம் பண்ணுறாங்கன்றதுக்காக வந்தோம். உங்கள்கிட்ட வந்து எந்த மாற்றமும் இல்லை, எங்களுக்கான பிரதித்துவத்தையும் அதிகாரத்தையும் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அங்கே பிரச்சனைகள் எழும்புது. நாங்கள் எங்களுடைய அரசியலினுடைய நோக்கமே எங்களுடைய ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு அண்ணன் திரும்ப சொன்னாரா இல்லையா? அதாவது கூட்டணி இல்லை என்றால் தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயிப்பது முடியாது அப்படின்ற நீங்கள் உணர்ந்துட்டீங்க. இல்லை, எப்பவுமே என்ன சொல்கிறோன்னா, கூட்டணி ஆரம்பித்து தான் தேர்தலை கொண்டு போகணும் அப்படின்றது இல்லை. ஆனால் எல்லோரோடும் சேர்ந்து போகணும்ன்றதான் தலைவர் தலைவருடைய நிலை. நாம் தமிழர் வந்து கூட்டணியே கிடையாது, தனி அவங்க தனி. அவங்க ஒரு வாக்கு இல்லை இல்லை, அவங்க நிலைப்பாடு யாரோடவுமே இல்லைன்னா யாரோடவும் இல்லைன்னு சொல்லி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். 8% 10% ஆகுதா, 6% ஆகுதா? இல்லை, அதுதான் உங்களுக்கான சதவிகிதத்தை தான் காட்ட முடியும். அப்ப தாவேகா வந்து தனியாக நிற்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நீ கூட்டணி தான் உங்களுக்கு தேவை இல்லையா? தனியாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றது இல்லை. மக்கள் அதை தான் நேசிக்கிறாங்க, மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க. அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தனி மாநாடு மேடையில் இப்பவும் சொல்றேன், அது மாநாடு மேடையில் இப்பேற்பட்ட ஒரு ஜனநாயக படுகொலை நடக்குதுன்றதுதான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன்றதை சொல்றாரு. இந்த மாதிரி சொன்ன தலைவன் யார்? ஒருத்தரை சொல்லுங்க. 75 ஆண்டுகள் வரலாற்றுல நீங்க உங்க ஆட்சியிலும் ஒரு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஆட்சி சாத்தியம் இல்லைன்னு இவங்க 2 பேருமே சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவங்க கூட்டணி ஆட்சி அமைச்சது கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இவங்க அதிமுகவும் திமுகவும் சரி. தமிழகத்தான் சொல்றேன். இது உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கான்னு கேட்குறேன். இருக்கக்கூடிய எல்லார் மீதும் ஏறி சவாரி. ஏங்க, அதிமுக கூட்டணி இல்லாமல் இப்போ இருக்கக்கூடியதும் அதிமுகவினுடைய சீட்டில் நிற்க வச்சு அந்த அம்மா 234 தொகுதியிலும் அறிவிச்சாங்க. அந்த தில்லு திராணி இருந்தால் நீங்கள் அதே மாதிரி இருங்க, கூட்டணி இல்லாமல் நில்லுங்க. அந்த அம்மா நின்று ப்ரூவ் பண்ணிட்டு காட்டிட்டாங்க. உங்களால் காட்ட முடியுமா? நீங்கள் ப்ரூஃபை காட்டுங்க. நாங்கள் எங்கள் கூட்டணி அப்போ 10 பேர் 15 பேர் சேர்ந்து தான் நான் எதிர்க்க போகிறேன்னா அப்போ இவர் பிரம்மாண்டமானவர் தானே. அப்போ நீங்களும் அப்படி தானே எதிர்பார்க்குறீங்க? இப்போ கூட்டணி வந்தால் அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கல்ல? சொல்கிறோம், அநியாயத்தின் பக்கம் நிற்காதீர்கள், ஜனநாயகத்தின் பக்கம் வாங்கல்னு கூழ் விட்டுருக்கிறார். புரியுதுங்களா? மாநாடுல பிரகடனப்படுத்தியிருக்கிறாரு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொல்றாரு. கலைஞர் சொன்ன முழக்கம் இருக்கு இல்லையா, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இல்லை, நம்மளுடைய உரிமைகளை நம்ம கேட்கணும், வேணும், அதுக்கு இங்கேயும் கூட்டாட்சி தேவைதான்றத சொல்றாரு. அம்பேத்கர் எழுதின சட்டம் எல்லாருக்கும் சமம்னு சொல்றாரு. அம்பேத்கரை பத்தி பேசினாலே உங்களுக்கு பதட்டத்தை உண்டு பண்ணுது. ஆனால் திராவிட கட்சிகளாக இருந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் அம்பேத்கரை கொள்கை தலைவரா நீங்க வச்சு இல்லை, தலைவர் தளபதி அவர்கள் வச்சுட்டாரு. அதனால தான் உங்களுக்கு பதட்டம்னு சொல்றேன். இல்லை, இவங்க என்ன நினைக்கிறாங்க சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு கூட்டணி வந்து திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது,
அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது, இது வரைக்கும் இருக்கிறது. இப்போது வெளியில் இருக்கிற 2-3 கட்சிகள் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. பாமகவோட நிலைமை என்னன்னு தெரியல, தேமுதிகவோட நிலைமை என்னன்னு தெரியல, எப்படின்றது தெரியல. ஆனால் நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளையும் கம்யூனிஸ்டையும் இங்கேருந்து இழுக்கிறதுக்கான முயற்சிகள் தான். நீங்கள் அந்த மாநாட்டில், நீங்கள் முதல்ல மாநாட்டில் சொன்னீங்களா, கூட்டணியில் நாங்கள் ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னது இவர்களை இழுக்கத்தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது, தெரியுமா? அது இல்லை, நீங்கள் எப்படி வேணால் அதை எடுத்துக்கங்க, அது உங்களுடைய பார்வை, புரியுதுங்களா? இங்கே என்ன கேட்குறோன்னா, கூட்டணியில் இருக்கிற உங்களால் சாம்சங் தொழிலாளர்களுக்கே ஒரு சங்கம் அமைச்சு தர முடியலன்னு கேட்குறேன். ஒரு தொழிலாளர் யூனியன் அமைக்கணும்னு சொல்கிறாங்க. கம்யூனிஸ்டினுடைய நோக்கம் என்ன? அதையே உங்கள் கூட்டணியாளர் இருந்துக்கிட்டு பண்ண முடியல. விடுதலை சிறுத்தைகளால் ஒரு கொடிக்கம்பம் ஏற்ற முடியல. நீங்கள் என்ன ஜனநாயகத்தை பேசுகிறீங்க? நீங்கள் என்ன கூட்டணியில் இருக்கீங்கன்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் எதை தட்டி கேட்க முடியும்? இவரு ரெக்வஸ்ட்டாக தான் கொண்டு போயிட்டு இப்போ முதல்வர்கிட்ட கொடுக்குறாரு, சிபிஐ விசாரணை வேணும்னு. வாங்கிட்டீங்களா வேங்கை வயல் பிரச்சனைக்கு? ஏன் இன்னைக்கு வரைக்கும் வாங்க முடியல? அப்போ நீங்கள் கூட்டணியில் இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்போ உங்களுடைய கட்சியினுடைய ஒரு அதிகாரத்தை, ஒரு சதவீதத்தை நிலைநாட்டணும்னு மட்டும்தான் நீங்கள் நிற்கிறீங்கன்னா உங்களை மக்கள் நிச்சயமாக நிராகரிப்பார்கள்னு சொல்கிறேன். இல்லை, இப்போ இவங்க எல்லாரும் இருக்காங்க இல்லையா, கம்யூனிஸ்ட் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் இந்த கூட்டணியிலேருந்து மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டணிக்கு எவ்வளவு செல்வாக்கு அப்படின்னு ஒன்று தெரியும். அந்த கட்சிக்கு எவ்வளவு செல்வாக்குன்னு அவங்களுக்கு தெரியணும்ல. ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கல்ல. ஆல்ரெடி ஒரு கூட்டணியில் இருக்காங்க, அது ஆளுகின்ற கூட்டணி. அதை விட்டு வெளியில் வரணும்னா எதிர்த்தரப்பில் என்ன அவங்களுக்கு பலம், அவங்களோட இந்த வாக்கு சதவீதம்ன்ற தாண்டி போனாலும் அதுதான் வரும் திருப்பி. அவங்க வாக்கு சதவீதம் என்னன்னு யோசிப்பாங்கல்ல. அப்போ இது வாக்கு சதவீதமே என்னன்னு தெரியாமல் இருக்கும்போது எப்படி ஒரு தைரியமாக வருவாங்கன்னு ஒரு கேட்குறாங்க இல்லையா? சாமானிய மக்களினுடைய மனநிலை இன்னைக்கு திரும்பவும் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதியை நம்பி மட்டும்தான் இருக்குது. புரியுதுங்களா? வெகுஜன மக்களுடைய ஓட்டு. நீங்கள் சீட்டு கணக்குக்காக மட்டும்தான் இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. தலைவர்கள் மட்டும்தான் இன்றைக்கி அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மக்களுடைய பேராதரவு இன்றைக்கி தலைவர் தளபதியை நோக்கி மட்டும்தான் இருக்குது. நீங்கள் 2 பேருமே சொன்ன பொய்களை தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. மாற்றத்திற்கானவர்னு அதனால தான் நான் முன் வச்சேன். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கிறாரு. புரியுதா? கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்கிறாரு. அப்பேற்பட்டவர் தான் இன்றைக்கி எல்லாருடைய வீட்லேயும் ஹார்ட்லேயும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒருத்தரை தான் இன்றைக்கி தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். நீங்கள் 2 பேரும் மாறி மாறி சொன்ன கதைகள் எல்லாம் போதும். ஆனால் இங்கே மக்களுக்காக செய்ய வந்திருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி மக்களுடைய மனநிலை மாறிடுச்சுன்றதுனால தான் இன்றைக்கி படுபாதகத்தில் ஒருத்தனை அடித்து கொன்னப்பும் கூட சுயநலத்துக்காக ஆக்டோபஸ் மாதிரி நீங்கள் இன்றைக்கி வீடு வீடாக போய் அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டு வீடு வீடாக போகிறதுக்கு உங்களுக்கு உடலில் தெம்பு இருக்குது. நீங்கள் போகலாம், பார்க்கலாம், ஓட்டு கேட்குறீங்க. இன்றைக்கி என்ன தேர்தல் அறிவிச்சிட்டிங்களா? இல்லை 2 மாதம் 3 மாதம் இருக்கா? இன்றைக்கி எதை நோக்கி நீங்கள் வீடு வீடாக போய் ஓட்டு திமுக தான் சொல்லி திமுக தான் மக்கள் சொல்லணும். நீங்கள் வீடு வீடாக போய் கேட்ட உடனே ரோட்டில் நின்று தினேஷ் மாஸ்டரை வச்சு ரோட் ஷோ நடத்தி டான்ஸ் ஷோ நடத்துறதை தவிர்த்து வேறு என்ன சாதனை பண்ணி அதை ரோட் ஷோன்னு சொல்கிறீங்க? நீங்கள் உங்களை சொல்கிறாங்க கோயம்புத்தூர் நடத்துனது என்னன்னு கேட்குறாங்க. யாருங்க? போகிற வழி நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் அங்கேருந்து எப்படி போவார்? அங்கேருந்து விமான நிலையத்திலேருந்து போகிறாரு. ரோட் ஷோவை மக்கள் மாற்றுறாங்க, எழுச்சினால் மாறுது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தலைவன் உருவாகலை, ஒரு தலைமுறையை உருவாக்கியிருக்கிறாரு. 2த்துக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒரு தலைமுறையை அழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு உங்ககிட்ட கொள்கை இருந்தது, அதை சொல்லி நீங்கள் வாக்குகள் கேட்டீங்க. இன்னைக்கு சாராயத்தை தவிர வேற என்ன இருக்குது அதை சொல்லி நீங்கள் அதை கொடுத்து தான் நீங்கள் வாக்குகளை வாங்குறதுக்கு. இன்னைக்கு இந்த பக்கம் எதற்காக வந்து நிற்கிறான்? காசு இல்லை, பணம் இல்லை, கொடி கட்ட முடியல, பேனர் வைக்க முடியல, போஸ்டர் ஒட்ட முடியல. கூட்டம் சாரையாக வந்து சாயறதுக்கான காரணம் என்ன? நமக்கு பாதிக்கப்பட்டவனோட வலியும் வேதனையும் தானே பேசப்படுது அந்த இடத்துல. அப்போ ஒருத்தனுடைய சாமானியனுடைய வலியும் வேதனை தான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய மிகப்பெரிய மக்கள் கடலாக திரண்டு நிற்குதுன்னு சொல்கிறோம். அமைப்பு ரீதியாக இந்த அளவுக்கு பலம் இருக்கு. நீங்க 234 தொகுதிகளிலும் 234 தொகுதிகளிலும் அமைப்பு ரீதியாக பூத் கமிட்டியில இருந்து அதான் சொல்றேன். அமைப்பு ரீதியா 234 தொகுதிகளிலும் பூத் முகவர்கள் வரைக்கும் அறிவிச்சு, புரியுதுங்களா, எல்லாத்தையுமே போட்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. பொதுச் செயலாளர் இன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இன்னைக்கு 24 மணி நேரம் பம்பரம் போல சுழண்டுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு. பொதுச் செயலாளருக்கு என்ன தெரியும்? பொதுச் செயலாளர் தான் இன்னைக்கு மக்கள் இயக்கமாக இருந்ததை இத்தனை காலமாக கட்டமைச்சு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. 30 ஆண்டுகள் என்னென்ன மக்கள் சேவை ஆற்றி இன்னைக்கு வந்துட்டீங்க, இன்னைக்கு 30 வருஷமா செஞ்சிருக்கான். அத்தனைக்கும் ஆதாரங்கள் இருக்கு. திமுகவில் உள்ளவங்க சொல்லுங்க, நீங்க ஒரு கட்சியா இருந்து நீங்க கட்சியில சம்பாதிச்சு கட்சிக்காக பண்ணீங்க. ரசிகனா இருந்து தளபதி அவர்களை நேசிச்சவன் தன்னுடைய சொந்த உழைப்புல பண்ணியிருக்கான்னா அந்த காசுக்கான பவர் அதிகம். இவன் ஒட்டக்கூடிய ஒரு 1000 ரூபாய் ரசிகர்கள் எல்லாருமே இளைஞர்களாக இருப்பாங்க, வாலிபர்களாக இருப்பாங்க. ஆனால் அதைத்தானே பெண்கள் இருக்காங்க, வயதானவர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் எப்படி ஈர்ப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கேமராவோட வாங்க, பொது வெளிக்கு போவோம், மக்கள் கூடக்கூடிய இடத்துக்கு போவோம். என்னை வந்து உங்களையும் என்னையும் யாரும் தெரியாது, சர்வசாதாரணமாக ஒரு பேட்டி எடுப்போம்.
ஒரு 500 பேரை கேட்போம், இல்லை 100 பேரை கேட்போம். உங்களுக்கு நேரம் இருக்குன்னா 1000 பேரை கூட பேட்டி எடுப்போம். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் உங்களோட பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். 1 நாளோ 2 நாளோ எத்தனை நாள் வேணால் நேரம் எடுத்துக்கங்க, நான் உங்களுக்காக ஒதுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்போ போடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? கண்டிப்பாக பண்ணலாம், போடுங்க. அப்போ மக்களுடைய ஆதரவு யாருக்குன்றத ஓப்பனாக சொல்ல முடியும்ல. இன்னைக்கு என்னால் சேலஞ்ச் பண்ண முடியும். லைவாக உங்களால் நடத்துறதுக்கு உங்களால் முடியும்னா வாங்க போகலாம்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த முதல்ல உங்கள் மேலே சொல்கிறது என்னென்னா திரை கவர்ச்சி இதை வந்து தேர்தலாம் இல்லைங்க ஐயா. இப்போ நான் வச்ச பதிலே அதுதான். நீங்கள் என்ன உள்வாங்கினீங்களான்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்கிறேன்னா, திரை கவர்ச்சி, திரைப்பிரபலம், நடிகர், பிரபல நடிகர் இதெல்லாம் விட்டுடுங்க. இன்னைக்கு உங்களுடைய கேமராவோட வாங்க, பொதுமக்கள் கூடக்கூடிய இடம், தாவேக்காரங்க கூடுற இடம் நான் சொல்ல இல்ல. நான் வந்தா ஒரு ஐடென்டிஃபை இருக்குமா? வர வேண்டாம். லைவ் போடுறதுக்கு நீங்க 2 நாள் 48 மணி நேரம் தொடர்ச்சியா போடுறதுக்கு இருக்கா? ஒரு நேரம் எல்லா இடத்துலயும் பகுதிகளை பிரிச்சு எடுப்போம். காலையில சாயந்தரம் ஒரு 3 நாளைக்கு எடுங்க லைவ். 2 மணி நேரம் தமிழகம் முழுதும். இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். தமிழகம் முழுக்க பரவலா எல்லா இடத்துலயுமே எடுப்போம். இல்ல முதல்ல சென்னையில ஒரு 2 நாளைக்கு எடுங்க. இதை லைவா போடணும். மக்கள் எந்த கருத்தை சொன்னாலும் ஏத்துக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். விமர்சனங்களை வரவேற்கிறோம். விமர்சனங்கள் ஒருத்தனை சரிபார்க்கக்கூடிய கண்ணாடி, தன்னை அழகுபடுத்தக்கூடிய கண்ணாடியா தான் எங்க தலைவர் தளபதி அவர்கள் அனைவருக்குமே சொல்லியிருக்கிறாரு. பொதுச்செயலாளரும் அதான் சொல்றாரு. விமர்சனங்கள் வரவேற்கத்தக்கது, அங்க என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். அப்பவும் மக்களுடைய மனநிலை என்னன்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க, மக்களும் தெரிஞ்சு. அது போக அதே போன்று நீங்கள்லாம் போய் மக்கள் மனநிலை புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் மக்கள் தானங்க இந்த பக்கமே இருக்கிறது. இல்ல நீங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை தான் சொல்றேன். இப்போ நீங்க எங்களை புரிஞ்சுக்க சொல்றீங்க இல்லையா? நாங்க தேர்தல் உணர்வை புரிஞ்சுக்கிறோம். நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு புரிஞ்சதுனால தான் இந்த மாற்றம். இப்போ இந்த மாற்றம் வந்து அப்படியே தேர்தலில் எதிரொலிக்கும்னு சொல்றீங்க. நிச்சயமாக இருக்கும்ன்ற 2026 இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் இல்லாத ஒரு தேர்தலாக இருக்கும்னு சொல்றேன். கண்டிப்பாக பார்ப்போம். 2026 தேர்தல் உங்களை போல நாங்களும் மிக ஆவலாக எதிர்பார்க்கிறோம். அதில் என்னென்ன செயல்கள் நடக்குதுன்னு பார்ப்போம். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தது.